Good evening, everyone. It's Shalom Divine Television. ஷாலோம் டிவைன் டிவி பார்க்கிறவங்க அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். Greetings from New Zealand in the name of Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நியூசிலாந்திலிருந்து என் வாழ்த்துதல்களை கொண்டு வருகிறேன். Today I want to talk about fire. இந்த நாளிலே அக்கினி என்ற தலைப்பிலே உங்களோடு பேச விரும்புகிறேன். We talk a lot about the fire of God. So what is it and how does it work and how do we see it? அப்போ அது தேவ அக்கினி என்றெல்லாம் நம்ம பேச கேட்டு இருக்கிறோம். அப்ப தேவ அக்கினி என்றால் என்ன, அது எப்படி செயல்படும், அதை எப்படி பெற்றுக்கொள்வது என்று நாம் பார்க்க போகிறோம். The first thing about fire is that it's passion or zeal or being hot for God. இந்த அக்கினி என்று சொல்லும் பொழுது தேவனுக்கென்று தாகமுடைய ஒரு வைராக்கியமோடு கூட செயல்படுகிற ஒன்றை வெளிப்படுத்துகிறது. We see in Romans 12 verse 11 that they were fervent for God. இங்கே ரோமன்ஸ் 12ஆம் அதிகாரம் அதிலே 11ஆம் வசனத்தை பார்ப்போம் என்றால் அவர்கள் ஆவிலே அனல் கொண்டவர்களாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறார்கள். I want to read Jeremiah chapter 20. எரேமியா 20ஆம் அதிகாரம். And we know that Jeremiah was called as a prophet of God. அவன் தேவனுடைய தீர்க்கதரிசி என்று எரேமியா அழைக்கப்பட்டிருந்தார். And because of that he was suffering persecution. அவர் தேவ ஊழியராய் இருக்கிறபடினாலே உபத்திரவத்தின் வழியாய் அவர் கடந்து போய் கொண்டிருந்தார். He was thinking that he would stop talking about the Lord. அவரே யோசிக்கிறாரு, தேவனை குறித்து பேசுவதை நம்ம விட்டுடலாம், அதனால தானே இவ்வளவு பிரச்சனை என்று சொல்லி. We read Jeremiah 20 verse 9. Then I said, I will not make mention of him, nor speak any more in his name. But his word was like in my heart, like a burning fire, shut up in my bones. I was weary of holding it back, and I could not. அங்கே 9ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்தை பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளிலே அடைப்பட்டு எரிகிற அக்கினியை போல என் இருதயத்தில் இருந்து அதை சகித்து இளைத்து போனேன், எனக்கு பொறுக்க கூடாமல் போயிற்று. We see the fire of God was within his bones and it made him to preach. நாம் பார்க்கிறோம் அந்த அக்கினியானது அவருடைய எலும்புகளிலே அது அக்கினியா இருந்ததினாலே அவர் பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார். நாம் பார்க்கிறோம். We go to Isaiah chapter 59. ஏசாயா 59ஆம் அதிகாரம். And I'll read from verse 16. He saw there was no man and wondered that there was no intercessor. Therefore his own arm brought salvation for him, and in his own righteousness it sustained him. For he put on righteousness as a breastplate, and the helmet of salvation on his head. He put on garments of vengeance for clothing, and was clad with zeal as a cloak. நான் அங்கே வாசிக்கிறேன் 16ஆம் வசனத்தில், ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்றும் ஆச்சரியப்பட்டார். ஆதலால் அவருடைய புயமே அவருக்கு ரட்சிப்பாகவும் அவருடைய நீதியே அவரை தாங்குகிறது. அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து ரட்சிப்பு என்னும் சீரவை தமது சிரசிலே தரித்து நீதியை சரி கட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்தி வைராக்கியத்தை சால்வையாக போர்த்தி கொண்டார். So we're clothed with righteousness, we're clothed with salvation, and we're clothed with zeal. அங்கே பார்க்கிறோம் நீதியை, ரட்சிப்பை, இன்னும் வைராக்கியத்தை உடுத்தி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். We know in the book of Revelation chapter 3 and the church of Laodicea, it was neither hot nor cold, and God said he'd spit it out of his mouth. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது சர்தை சபைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ அனலுமின்றி குளிருமின்றி இருப்பாய் என்றால் நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். So we need to be full of the fire of God. ஆகவே தேவனுடைய அக்கினி நிறைந்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும். We know in the Old Testament that the priest had to keep the fire going all night long. நாம் பார்க்கிறோம் பழைய ஏற்பாடு காலத்திலே தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்திலே அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். We read in Leviticus 6 verse 12,
And the fire on the altar shall be kept burning on it, it shall not be put out. And the priest shall burn wood on it every morning, and lay the burnt offering in order on it. And he shall burn on it the fat of the peace offerings. A fire shall always be burning on the altar, it shall never go out. லேவியராகமும் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி அவையாமலும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆசாரியன் காலைதோறும் அதன் மேலே எரியும்படி கட்டைகளை போட்டு அதன் மேலே சர்வாங்க தகன பலியை வரிசையாக வைத்து அதன் மேலே சமாதான பலியும் கொழுப்பையும் போட்டு தகனிக்க கடவன் என்று நாம் வாசிக்கிறோம். Through the fire within us should not go out. அதே வண்ணமாய் நமக்குள் இருக்கிற அந்த அக்கினியும் அமைந்து போய்விடக் கூடாது. We know that in the Old Testament all the offerings were made to God with fire. நாம் பார்க்கிறோம் பழைய ஏற்பாடிலே எல்லா விதமான பலிகளும் அது அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். The burnt offering was a general offering and the whole animal was sacrificed. நாம் பார்க்கிறோம் அது முழு மிருகத்தையும் அந்த பலியாக அவங்க ஒப்பு கொடுப்பாங்க. But it had to be made with fire. ஆனால் அதை எப்படி பலி கொடுப்பாங்க என்றால் அக்கினினாலே சுட்டெரிக்கப்பட வேண்டும். Was the sin offering that was for unintentional sins. அதே வண்ணமா பாவ நிவாரண பலி அவர்கள் தெரியாமல் செய்த பாவத்திற்கான பலி செலுத்த வேண்டும். There were a lot of rituals that were required for that. அந்த பலிக்கு अनेक விதமான காரியங்களை அவர்கள் செய்ய வேண்டியது இருந்தது. Then there was the trespass offering, which is for a specific violation of God's law. தேவனுடைய பிரமாணத்தை மீறினதற்கான சில பலிகள் செலுத்த வேண்டியது இருந்தது. So if you did something like defrauding somebody or having sexual relations before marriage and you know that's wrong, then that was a trespass. ஒரு காரியத்தை நீங்க திருமண காரியங்களோ ஏதோ ஒன்றிலே நீங்கள் தவறு செய்துவிட்டு தேவ பிரமாணத்தை மீறி இருப்பீர்கள் என்றால் அது மீறுதலுக்கான பலி செலுத்த. And if you cheated somebody, you had to make restitution. நீங்கள் யாரையாச்சும் ஏமாற்றி இருப்பீர்கள் என்றால் அதற்கு பிரதிபலன் செலுத்தியிருக்க வேண்டும். So we see the first thing is about fire is passion and zeal and being hot for God. ஆகவே முதலாவதாக தேவனுக்கென்று வைராக்கியமாக வாஞ்சையாக தாகத்தோடு செயல்படுகிறது தான் இந்த அக்கினிக்கு எடுத்துக்காட்டாய் இருக்கிறது. Thing is God's presence is in the fire. அந்த அக்கினியிலே தேவனுடைய பிரசன்னமும் நிறைவாய் இருக்கிறது. Let's go to Exodus chapter 3 and we'll have a look at the burning bush. யாத்ராகமத்திலே 3ஆம் அதிகாரத்திலே எரிந்த அந்த முட்செடியை பார்க்க போகிறோம். We start at Exodus 3 and verse 2, and the angel of the Lord appeared to him in a flame of fire from the midst of a bush. So he looked, and behold, the bush was burning with fire, but the bush was not consumed. 2ஆம் வசனம், அங்கே கர்த்தருடைய தூதன் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான், முட்செடி அக்னியினால் ஜுவாலித்து எரிந்தது, அது வெந்து போகாமல் இருந்தது. The angel of the Lord is Jesus Christ, and Jesus Christ was in the middle of the burning bush. நாம் பார்க்கிறோம் அந்த தேவதூதன் என்று சொல்லும் பொழுது அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அவர் முட்செடியின் மத்தியிலே அல்லது அக்கினியின் மத்தியிலே அவர் நின்று கொண்டிருக்கிறார். So Moses turned aside to look. அப்ப மோசே நேரத்தை எடுத்து அது என்ன என்று அவர் பார்க்கும் பொழுது, and we know the story that when he turned aside, God called to him from the middle of the bush and said, Moses, Moses. நாம் பார்க்கிறோம் அவன் பார்க்கும்படி கிட்டே வருகிறதை கர்த்தர் கண்டு முட்செடியின் நடுவில் இருந்து தேவனை அவனை நோக்கி மோசேவே மோசேவே என்று கூப்பிட்டார். And God tells him to take off his shoes because the place he's standing on is holy ground. அப்பொழுது அவர் இங்கே கிட்டே சேராயாக உன் கால் அணிகளை இருந்து உன் பாதரட்சை கழட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். We know that God commissioned him to bring the children of Israel out of Egypt.
எகிப்திலே இருக்கிற தம்முடைய ஜனங்களை வெளியே கொண்டு வரும்படி தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். We go to Exodus chapter 13 and I'll read verses 21 and 22. இதே புஸ்தகத்திலே 13ஆம் அதிகாரம் 21 22ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். And the Lord went before them by day in a pillar of cloud to lead the way, and by night in a pillar of fire to give them light, so as to go by day and night. He did not take away the pillar of cloud by day or the pillar of fire by night from before the people. அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்கும்படிக்கு கர்த்தர் பகலிலே அவர்களை வழி நடத்த மேக ஸ்தம்பத்தையும் இரவிலே அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்தையும் அவர்களுக்கு முன்னே அக்னி ஸ்தம்பமாய் அவர்களுக்கு முன்னே சென்றார். பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்கள் இடத்தில் இருந்து விலகி போகவில்லை. So God sent the pillar of fire by night to keep them warm and so they could travel at night. இரவிலே அந்த அக்னி ஸ்தம்பமும் அவர்களை உஷ்ணமாய் வைத்து வெளிச்சத்தையும் காண்பித்து அவர்கள் இரவிலே பயணம் செய்ய அவர்களுக்கு உதவியாய் இருந்தது. We go to Numbers 9 and we'll read verse 15 and 16. என்னாகமம் 9ஆம் அதிகாரம் 16 17 வசனங்கள். Now on the day that the tabernacle was raised up, the cloud covered the tabernacle, the tent of testimony. From evening until morning it was above the tabernacle, like the appearance of fire. So it was always. The cloud covered it by day, and the appearance of fire by night. வாசஸ்தலம் ஸ்தாபனம் செய்யப்பட்ட நாளிலே மேகமானது சாட்சியின் கூடாரம் ஆகிய வாசஸ்தலத்தை மூடிற்று. சாயங்காலம் ஆனபொழுதும் வாசஸ்தலத்தின் மேலே அக்கினி மயமான ஒரு தோற்றம் உண்டாயிற்று. அது விடியற்காலம் மட்டும் இருந்தது. So we know that the presence of God was in the burning bush. நாம் பார்க்கிறோம் தேவனுடைய பிரசன்னம் எரிகிற அந்த அக்கினி செடியின் மத்தியிலே இருந்தது. The presence of God was in the cloud by day and the fire by night. அதே வண்ணமாய் இஸ்ரவேல் ஜனங்களின் மத்தியிலே இரவிலே மேக ஸ்தம்பமாக அக்னி ஸ்தம்பமாகவும் பகலிலே மேக ஸ்தம்பமாய் இருந்தார். We know also that there is fire around the throne of God. அது மாத்திரம் அல்லாமல் தேவனுடைய சிங்காசனத்தை சுற்றிலும் அக்கினி இருக்கிறது. We read that in the book of Ezekiel chapter 1 and verses 4 and 5. எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 4-5 அதை நாம் வாசிக்கலாம். Then I looked, and behold, a whirlwind was coming out of the north, a great cloud with raging fire engulfing itself, and brightness was all around it, and radiating out of its midst like the color of amber, out of the midst of the fire. Also from within it came the likeness of 4 living creatures, and this was their appearance. They had the likeness of a man. Each one had 4 faces, and each one had 4 wings. இதோ வடகோயில் இருந்து பூசல் காற்றும் பெரிய மேகமும் அதோடு கலந்த அக்கினியும் வர கண்டேன். அதை சுற்றிலும் பிரகாசமும் அதன் நடுவில் அக்கினி குள்ளி இருந்து விளங்கிய செகுசாவின் நிறமும் உண்டாயிருந்தது. அதன் நடுவில் இருந்து 4 ஜீவன்கள் தோன்றின. அவைகள் சாயல்கள் மனுஷ சாயலாய் இருந்தது. அவைகளில் ஒவ்வொன்றுக்கும் 4 முகங்களும் ஒவ்வொன்றுக்கு 4 சட்டைகளும் இருந்தன. So there's more about that. I won't read it all, but the fire of God was in the middle of the throne of God. நாம் பார்க்கிறோம் இன்னும் अनेक காரியங்களை அதிலே வாசிக்க கூடுமானால் தேவ சிங்காசனத்தை சுற்றிலும் அக்கினி இருக்கிறதை அங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. Also tells us in the book of Zechariah that a wall of fire will be around Jerusalem. நாம் பார்க்கிறோம் செக்கரியாவிலே சொல்லப்படுகிறது உங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாய் கர்த்தர் இருப்பார் என்று. And that he will protect his people. அவ்விதமாய் தேவ ஜனங்களை அவர் பாதுகாப்பார். So the first thing is the fire, the passion, the zeal. முதலாவதாக இந்த அக்கினி அது நம்மளுடைய வைராக்கியத்தை காண்பிக்கிறது. The second thing is God's presence in the fire. இரண்டாவது அக்கினி தேவ பிரசன்னத்தை காண்பிக்கிறது.
And the third thing is the Holy Spirit. மூன்றாவது பரிசுத்த ஆவியானவரை அது வெளிப்படுத்துகிறது. We'll read Matthew 3 verse 11. மத்தேயு சுவிசேஷம் 3:11 வாசிப்போம். This is John the Baptist speaking. யோவான் ஸ்நானகன் இதை சொல்லுகிறார். He says, I indeed baptize you with water unto repentance, but he who is coming after me is mightier than I, whose sandals I'm not worthy to carry. He will baptize you with the Holy Spirit and with fire. அங்கே விதமாய் சொல்லப்படுகிறது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற மனம் திரும்புதலுக்கு என்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். எனக்கு பின்பு வருகிறவர் என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாத ரட்சைகளை சுமப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். ஆமென். We know in the book of Acts chapter 2 that when the Holy Spirit came, the Holy Spirit fell upon them all, and it was like tongues of fire on their heads. நாம் பார்க்கிறோம் அப்போஸ்தலர் நடபடிகளிலே பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் ஊற்றப்படும் பொழுது அக்கினிமயமான நாவுகளை நாம் பார்க்கிறோம். They were filled with the Holy Spirit and they spoke in tongues. அவர்கள் அபிஷேகத்தினால் நிறையப்பட்டு அந்நிய பாஷைகளை பேசத் தொடங்கினார்கள். We go over to Acts 4 and verse 31. அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை பார்ப்போம் என்றால், and it says they were assembled, and when they were assembled together, the place where they were was shaken, and they were all filled with the Holy Spirit, and they spoke the word of God with boldness. அவர்கள் ஜெபம் பண்ணும்போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். So part of the manifestation of the Holy Spirit and fire was that the disciples were bold. நாம் பார்க்கிறோம் அந்த பரிசுத்த ஆவியின் நிறைவினாலே நடந்த காரியம் என்னவென்றால் சீஷர்கள் தைரியப்பட்டார்கள். We know in Acts 1 verse 8 it says, you will receive power when the Holy Spirit has come upon you, and you will be my witnesses in Jerusalem, Judea, Samaria, and the ends of the earth. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமேரியாவிலும் பூமியில் கடைசி பரிந்தும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். So the purpose of the Holy Spirit is to fill us with his presence and fill us with his fire and fill us with his passion to do the work of God. அப்ப பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பும் பொழுது அந்த அக்கினியானது நம்மை வைராக்கியம் உள்ளவர்களாய் தேவ சித்தத்தை செய்யக்கூடிய பலனை கொடுக்கிறதாய் அவர் காணப்படுகிறார். The fourth purpose of fire is to purify and to make holy. நான்காவது நோக்கம் இந்த அக்கினி இது அது சுத்திகரிக்கிறதற்காய் கொடுக்கப்படுகிற அக்கினி. We know it says in Deuteronomy 4 verse 24 and in Hebrews 12, 28 and 29 that our God is a consuming fire. நாம் உபாகமத்திலும் மற்ற பகுதியில வாசிக்கும் போது அங்கே சொல்லப்படுகிறது நம்மளுடைய தேவன் பட்சிக்கும் அக்கினி என்று சொல்லப்படுகிறது. And Malachi chapter 3 and verse 3. மல்கியா 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வாசிப்போம் என்றால், actually I'll go from verse 2. Who can endure the day of his coming, and who can stand when he appears? For he is like a refiner's fire and like launderer's soap. He will sit as a refiner and a purifier of silver. And he will purify the sons of Levi and purge them as gold and silver, that they may offer to the Lord an offering in righteousness. 2ஆம் வசனத்திலிருந்தே நான் வாசிக்கிறேன். ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்கினியை போல வண்ணருடைய சௌக்காரத்தை போலவும் இருப்பார். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டு இருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கு நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். He is like a refiner's fire. That means something that purifies.
அங்கே நாம் பார்க்கிறோம் அவர் எப்படி இருப்பார் என்றால் சுத்திகரிக்கிறவராய் அவர் இருப்பார். To purify gold and silver, you have to put it into very, very strong heat. ஒரு வெள்ளியோ பொன்னையோ அதை புடமிட வேண்டும் என்றால் அதிகமாய் எரிகிற ஒரு நெருப்பிலே அதை போட வேண்டும். Then all the dross and all the impurities come to the top and that's skimmed off. அப்ப அதுக்குள் இருக்கிற அசுத்தங்கள் வெளியே வரும்போது அதை அவர்கள் மாற்றி விடுவார்கள். The person who's doing the refining always knows when it's ready to be taken out of the fire. அப்ப அதை சுத்திகரிக்கிறவருக்கு எப்பொழுதும் தெரியும் எப்பொழுது அதை சுத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி. This is because he can see his own reflection in the gold or in the silver. காரணம் என்னவென்றால் அவர்களுடைய சொந்த முகத்தை அவர்களாலே அதனுடைய தங்கத்திலும் வெள்ளியிலும் அவர்களாலே அவங்க முகத்தை பார்க்க முடியும். In 2 Corinthians 3 and verse 18, it says, we all with unveiled face, beholding the Lord as in a mirror, are changed into the same image from glory to glory by the Spirit of the Lord. 2 கொரிந்தியர் 3:18 நம்ம வாசிக்கும் போது அங்கு சொல்லப்படுகிறது, நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தராலே அந்த சாயலுக்கு தக்கதான மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் ஆக்கப்படுகிறோம். So the purpose of trials in our life is to purify us. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையிலே வருகிற பிரச்சனையினுடைய நோக்கம் என்னவென்றால் நம்மை பரிசுத்தமாக்குவது. That we might reflect the Lord Jesus Christ. அது நிமித்தமாய் நாம் இயேசுவை பிரதிபலிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். And the things that don't glorify him, those things will be burnt up. அப்ப எதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையிலே தேவனை மகிமைப்படுத்தவில்லையோ அவைகள் எல்லாம் எரிந்து அழிந்து போகும். In 1 Corinthians 3 verses 10 to 15, it tells us that all our works will be tested by fire. அங்கே நாம் 1 கொரிந்தியர் 3:13 வாசிப்போம் என்றால் நம்மளுடைய எல்லா கிரியையும் அக்கினியினாலே அது சோதிக்கப்படும் என்று பார்க்கிறோம். If our works remain, we will get a reward. எந்த கிரியைகள் அது அக்கினியிலே நிலைத்திருக்கிறதோ அதற்கு பிரதிபலன் உண்டு என்று பார்க்கிறோம். But if the work is burned up, he will suffer loss, but he himself will be saved, yet so as through fire. Verse 15. ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டம் அடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான். அது அக்கினியினால் கட்டப்பட்டது தப்பினது போல இருக்கும். So if your work is burnt up, you won't lose your salvation, but you won't get a reward. நீங்க உங்களுடைய கிரியைகள் அது அக்கினியில் சுட்டெரிக்கப்படும் பொழுது உங்களுக்கு பிரதிபலன் கிடைக்காது, ஆனால் ரட்சிப்பு நீங்கள் காத்துக்கொள்ளலாம். We go to Psalm 51 and verse 7. சங்கீதம் 51:7 வாசிப்போம் என்றால், we know that David prayed a lot about his heart being purified. அவனுடைய இருதயம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று பேதுரு அதிகமாய் அவன் ஜெபிக்கிறான். He says, purify me from my sins and I will be clean and I will be whiter than snow. அவர் சொல்லுகிற, நீர் என்னை ஈசோப்பினாலே சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையைப் போல வெண்மையாவேன். And then verse 10 of Psalm 51, he says, create in me a clean heart, O God, and renew a right spirit within me. அப்படி 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று சொல்லுகிறார். Go to verse 17, and it says, the sacrifices of God are a broken and contrite or repentant heart. 17ஆம் வசனம், தேவனுக்கு ஏற்ற பலி நெருங்குண்ட ஆவிதான், தேவன் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். This is a heart that is touched by the fire of God. இது தேவனுடைய அக்கினியினால் தொடப்பட்ட இருதயங்களாய் இருக்கிறது. I want to give you a couple of more examples. I think I've got time. எனக்கு நேரம் இருக்கிறபடினால இன்னும் சில உதாரணங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். In Judges chapter 13,
we have the example of Samson's parents. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்திலே சாம்சனுடைய பெற்றோர்களை குறித்து நாம் பார்க்கிறோம். That was Manoah and his wife. மனோவாவும் அவனுடைய துணைவியாரை குறித்து நாம் பார்க்கிறோம். The angel of the Lord appeared to the wife, but she did not know it was an angel. ஒரு தேவ தூதன் மனோவாவுடைய மனைவியை சந்திக்கிறாங்க, ஆனா அவர்களுக்கு அது தேவ தூதன் என்று தெரியவில்லை. Actually, he appeared to her twice. ரெண்டு முறை அவர்களுக்கு காட்சி அளிக்கிறார்கள். And he told them to bring a burnt offering to the Lord. அப்போ அவர்கள் ஒரு பலியை அவர் கேட்கிறாங்க, தேவனுக்கு என்று கொண்டு வாங்க. And we go to Judges 13. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம். And we read verse 19. அதிலே 19ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால், and we see this amazing thing. அங்கே ஒரு ஆச்சரியமான காரியத்தை பார்க்கிறோம். Manoah took the young goat with the grain offering and offered it upon the rock to the Lord. And he did a wondrous thing while Manoah and his wife looked on. It happened as the flame went up towards heaven from the altar. The angel of the Lord ascended in the flame of the altar. மனோவா போய் வெள்ளாட்டு குட்டியையும் போஜன பலியையும் கொண்டு வந்து அதை கன்மலையின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினான். அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது. அக்னி ஜாலை பலிபீடத்தில் இருந்து வானத்திற்கு நேராய் எழும்புகையில் கர்த்தருடைய தூதனானவர் பலிபீடத்தின் ஜாலையிலே ஏறி போனார். அதை மனோவாவும் அவன் மனைவியும் கண்டு தரையிலே முகங்குப்புற விழுந்தார்கள். And they fell on their faces before the Lord, because then they knew this was the angel of the Lord. தரையிலே முகங்குப்புறாய் விழுந்து அப்பொழுது அவர்கள் அறிந்து கொண்டாங்க, இது தேவனுடைய தூதன் என்று சொல்லி. This is an amazing story where they give an offering to God, and in the flame the angel of the Lord ascends up to heaven. நாம் பார்க்கிறோம், இவர்கள் ஒரு பலியை செலுத்துகிறாங்க. அந்த பலியின் அக்கினியிலே தேவ தூதன் அவன் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறான். One more example is in 1 Kings chapter 18. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்திலே நம்மாலே பார்க்கலாம். This is when Elijah challenges the prophets of Baal. பாலனுடைய தீர்க்கதரிசிகளை எலியா அவன் சவால் இடுகிற பொழுது நடந்த சம்பவம். So he built an altar to the Lord and made a trench around it and commanded 4 water pots to be poured onto the burnt offering and onto the wood. அப்ப நாம் பார்க்கிறோம், அங்கே ஒரு பலிபீடத்தை எலியா அங்கே ஜனங்களுக்கு முன்பதாய் அவன் கட்டுகிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். And then we see in verse 38 that the fire of the Lord fell and consumed the burnt offering and the wood and the stones and the dust, and it licked up the water that was in the trench. And when all the people saw it, they fell on their faces and said, "The Lord, he is God. The Lord, he is God." அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியை, விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரை நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லோரும் அதை கண்டபொழுது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றார்கள். So here we see the glory of God is revealed in fire. தேவனுடைய மகிமையானது தேவ அக்கினியிலே வெளிப்படுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. They had poured water on the offering, on the wood, and filled up the trenches, and the flame of God came and licked up all that water, and God was declared to be Lord. நாம் பார்க்கிறோம், அவர்கள் பலிபீடத்தின் மேலே, விறகுகளின் மேலே, அந்த பலியின் மேலே, அதை சுற்றிலும் காவாயிலும் தண்ணீரால நிரப்பியிருந்தார்கள். ஆனால் தேவனுடைய அக்கினி கடந்து வந்து அவைகள் எல்லாம் பட்சித்தபடியினால் தேவனே கர்த்தர் என்று ஜனங்கள் அறிக்கையிட்டார்கள். So we need to be people who are filled with the Holy Spirit fire for God. ஆகவே நாம் பரிசுத்த ஆவியின் அக்கினியினால் நிரப்பப்பட்ட ஜனங்களாய் இருக்க வேண்டும். We need to have a passion and a zeal and not be lukewarm. நம்ம அனலுமின்றி குளிருமின்றி இல்லாமல் தேவனுக்கென்று வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். We will find God's presence in the fire.
நாம் தேவனுடைய அக்கினியை நாம் அங்கே பார்க்க முடியும். We will find the empowering of the Holy Spirit in the fire. அக்கினியிலே பரிசுத்தாவினுடைய பலனை நம்மால் பார்க்க முடியும். And we will be purified by fire. இந்த அக்கினி நம்மை பரிசுத்தமாக்க கூடியதாய் இருக்கிறது. Bible says that God would pour out his spirit on all flesh. வேதம் சொல்லுகிறது தேவன் அவருடைய ஆவியை எல்லா மாம்சத்தின் மேலும் ஊற்றுவாராம். Let us pray. ஜெபிப்போமே. Lord, we thank you for your word. ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. We pray that you'd give us passion and zeal for you. உமக்காக வைராக்கியத்தை எங்களுக்கு நீர் கட்டளையிடும். That we would not let the fire in our heart go out. எங்களுக்குள் இருக்கிற அந்த அக்கினி அவைந்து போகாமல் இருக்க தேவன் கிரியை செய்யும். Lord, that we would allow your presence into our life. உம்முடைய பிரசன்னத்தை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் அனுமதிக்க உதவி செய். Fill us with your Holy Spirit and power. ஆண்டவரே பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் எங்களை நிரப்பும். And Lord, take away anything unclean in our hearts. எங்களுக்குள் இருக்கிற அசுத்தங்களை மாற்றி போடு. That we might be purified to be your witnesses. ஆண்டவரே உம்முக்கு சாட்சிகளாய் இருக்க எங்களை சுத்திகரி. Fill us with the Holy Spirit and with boldness. ஆண்டவரே பரிசுத்த ஆவியினாலும் தைரியத்தினாலும் எங்களை நிரப்பும். And Lord, the works that we do, நாங்கள் செய்கிற எல்லா கிரியைகளும் we pray that they will be works of gold and silver and precious stones that will remain. ஆண்டவரே அது தங்கம் வெள்ளி விசேஷித்த ரத்தின கற்களினால் செய்யப்பட்டதாக நிலைத்திருக்கிறதாய் தேவன் மாற்றும். Lord, we thank you for the example in Judges of Manoah and his wife, and how the offering that they gave to you, that the angel of the Lord, you were in the flame. ஆண்டவரே மனோவாவும் அவருடைய துணைவியாரும் இட்ட பலியிலே தேவன் நீர் வெளிப்பட்ட அந்த உதாரணத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். We pray that you would also be in our offerings. எங்களுடைய பலிகளிலும் தேவன் நீர் இருப்பீராக. And Lord, we see in the book of 1 Kings 18 when the fire of God fell and consumed the sacrifice. ஆண்டவரே 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்திலே பார்த்தது போல தேவனுடைய அக்கினி ஊற்றப்பட்டு பலிபீடத்தை நிரப்பினது போலவே It brought great glory to your name. அது நிமித்தமாய் உமக்கு ஒரு பெரிய மகிமை உண்டாயிற்றப்பா. Lord, we pray that what we do, நாங்க செய்கிற காரியங்கள், the work will remain and bring glory to your name. அந்த கிரியைகள் நிலைத்திருந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதாக. Let your fire be around us. உம்முடைய அக்கினி எங்களை சூழ இருக்கட்டும். To guide us by night and protect us. ஆண்டவரே இரவிலே எங்களுக்கு அக்கினி மதிலாய் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். In Jesus Christ's mighty name. Amen. இயேசுவின் வல்லமுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.